நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்தில் ஒரு கட்சியோட தலைவரோ இல்லை இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்லை எங்கள் கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பற்றி நான் பேசுறதுக்கு வரல. அதனால் அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். வரேன். நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமரை நான் அங்கே போய் நீங்கள் 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில் பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு அங்கே பேசுகிறத நான் டெஃபினட்டாக போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். டெஃபினட்டாக பண்ணுவேன். இந்த பெரிய இந்த இதுக்கப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இதுக்கப்புறமா கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பாக மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்பொழுது இது மாதிரி அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுக்கும். நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை நம்ம நாட்டில் எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கிறத நான் கிளியராக முன்னே வைக்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் சொல்கிறது என்னென்னா அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்கள் இருவரும் இங்கே பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமாக போய் அங்கே சொல்ல தான் போகிறோம். நீங்க சொல்றது புரியுதுங்க. நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இல்லைங்க, நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் இன்னொரு தரப்போடைய பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறீங்க. எனக்கு இவங்க சொன்னதை நான் காதால் கேட்டுக்கிட்டேன். நான் இங்கே 2 பட்சம் 3 பார்ட்டி 4 பார்ட்டி எல்லா பார்ட்டியும் கேட்காம நான் அதை பற்றி காமெண்ட் பண்ணுறது சரியானது இல்லை. அதனால் நான் இப்போ அதை பற்றி காமெண்ட் பண்ண முடியாது. இவங்க சொன்னதை நான் கேட்டுக்கிட்டேன். பட் வந்தது முக்கியமாக இறந்தவர்களுடைய குடும்பத்தையும் அடிப்பட்டவங்களையும் பார்க்குறதுக்கு தான் வந்தேன். இதெல்லாம் நான் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு வரல. இல்லைங்க, மக்களுக்கு நம்பிக்கை என்னோட விசிட் மூலமாக தான் வருது, இல்லை என்னோட விசிட் மூலமாக வராதுன்றது விஷயம் இல்லைங்க. நான் வந்தது இன்றைக்கி கிளியராக நான் முன்னாடி சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறேன். ஒரு மனிதாபிமானத்தோட பிரதமரே வந்து நின்று ஒருத்தரோட பேசணும்னு விரும்பினார். அவர் வர முடியாதனால எங்கள் 2 பேரையும் அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ நான் காதால் கேட்டதை போய் அவங்கக்கிட்ட ரிப்போர்ட் தானே பண்ணுவேன். பண்ணுறது என்னுடைய கடமை. ஆனால் உங்களுக்கு நீங்கள் கேட்குற விதத்தில் கேட்குற கேள்விக்கு இப்போ கொடுக்கறதுக்கு பதில் என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு ஆனஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாங்க, அதெல்லாம் பற்றி நிறைய பேர் பேசினாங்க. நீங்கள் அங்கே இருந்தீங்களோ இல்லையோ தெரியாது, இவங்கெல்லாம் இருந்தாங்க. நிறைய பேர் பேசினாங்க அதை பற்றி. தண்ணி குடிக்கிறதுக்கு கூட வசதி இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் 12 மணிலேருந்து வெயிட் பண்ணோம், சாப்பிடல. சில பேர் பணம் பக்கத்தில் ஹோட்டல் இருந்துச்சுன்னு போய் சாப்பிட்டாங்க. ஆனால் எல்லாராலையும் அந்த மாதிரி போய் சாப்பிட்றதுக்கு வசதி இல்லாமல் போயிடுச்சு. அதோடு இல்லாமல் குழந்தைங்களோட வந்துட்டோம். நாங்கள் நினச்சோம் ஒரு பெரிய நடிகரை பார்க்குறோம் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஆனால் வந்த பிறகு கூட்டத்துலேருந்து மீண்டுக்கிட்டு வெளியில் வரத்துக்கு கூட எங்களால் முடியாமல் போச்சு அப்படின்னா நிறைய சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அடுத்த கேள்வி இப்போ இல்லை ஆயிடுச்சுங்களா? எல்லாருக்கும் சொல்லணுமா? இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்பொழுது சிபிசிபி என்கொயரி வைப்பாங்க. அது நம்பிக்கை இல்லாத சொன்னால் சிபிஐ கொண்டு போவாங்க. இப்போ உங்களுக்கு நிச்சயமாக ஒரு சூழல் தெரிஞ்சிருக்கும் என்ன நடந்திருக்குன்னு எல்லா தரப்புலையும் கேட்டுருக்கீங்க. இப்போ நிச்சயமா ஒரு தனிநபர் கமிஷன் நீதிபதி ஓய்வு நீதிபதியில் வச்சிருக்காங்க. இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி மக்களுக்கான ஒரு நிதானமான விஷயம் என்னன்னா, இதை ஒரு கோடை ரூபா மேலே இருந்து மத்திய அரசு கூடுதலாக விசாரணை பண்ணும்பொழுது மக்களுக்கான ஒரு சேவையா ஒரு தனி விசாரணை ஏற்படுத்தி மத்திய அரசு ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது கூடுதலான உண்மை வருமானு சொல்லுது. அதுக்கான விஷயங்களை நீங்கள் சொல்கிற பாயிண்ட்டை நான் மதிப்போடு ஏற்றுக்கிறேங்க. நான் டெஃபினட்டாக இப்போ நான் இத்தனை விஷயத்த சொன்னதை போய் அங்கே டெஃபினட்டாக சொல்லுவேன் இல்லைங்களா? அதுக்கப்புறம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.